எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பத்மா ஹோம் குக் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு ஈஸியான சிக்கன் பிரியாணி செய்யலாம் வாங்க. பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு: பட்டை ஒரு 3 பீஸு, லவங்கம் 4, ஏலக்கி ஒரு 3, பிரிஞ்சி இலை 2 பீஸு, பச்சை மிளகா 3, தயிர் ஒரு 1/4 கப்பு, புதினா ஒரு பொடி, கொத்தமல்லி ஒரு பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 1/2 ஸ்பூனு, 3 வெங்காயம், 4 தக்காளி, குட்டிது 4 தக்காளி, மிளகாத்தூள் 1 1/2 ஸ்பூனு, கழுவி வச்ச சிக்கனு 1/2 கிலோ, 10 நிமிஷம் ஊற வச்ச பாசுமதி ரைஸு. குக்கர் சூடாக இருக்குது. இதில் 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு கரண்டி நெய் விட்டுக்கணும். பட்டை லவங்கம் ஏலக்காயெல்லாம் காட்டணும் இல்லையா, அதெல்லாம் இதில் போட்டுக்கணும். கொஞ்சம் ரோஸ்ட் ஆன உடனே வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோமே அந்த வெங்காயத்தை இதில் போட்டுக்கணும். கொஞ்சம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற விட்டு வதங்கணும். இப்போ பாருங்கள், கோல்டன் ப்ரௌனாக இருக்குது. அதில் நம்ம எடுத்து வச்ச ஒரு 3 பச்சை மிளகா போடணும். அது கூடவே 1 1/2 ஸ்பூனு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போடணும். இப்போ இதெல்லாம் வதங்கணும். பச்சை வாசனை போகிற மாதிரி கொஞ்சம் வதங்கணும். இப்போ கட் பண்ணியிருக்க தக்காளியை இதில் போட்டுக்கணும். கட் பண்ண புதினாவும் இதில் போடணும். கட் பண்ண கொத்தமல்லி கீரை இதில் போடணும். இது நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இதில் ஒரு கல் உப்பு இருக்குது, அதை இப்படி போட்டுக்கணும். அப்போ நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வரப்படும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா தக்காளி மேஷ் ஆகிற மாதிரி வதங்கணும். இது வதங்குறப்பவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒன் 1 1/2 ஸ்பூனு மிளகாத்தூள் இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு காரம் தேவையாக இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 ஸ்பூன் இது தயிர் ஊற்றிக்கணும். இதில் 1/4 கப் தயிர் ஊற்றிக்கிட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுன்னு கிளறுங்க. இது வதங்குறப்பவே ஒரு 1/2 லெமன் இதில் புழிஞ்சிடணும். இந்த டைமில் சிக்கன் போட்டுக்கணும். இந்த சிக்கன் நல்லா இது கூட மசாலா கூடவே நல்லா வதக்கணும். 10 நிமிஷம் நல்லா இது வறுக்கணும்.
சிக்கன் எவ்வளோ வதங்குதோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம வதக்குறது ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ 2 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த டைமில் தான் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கணும். இப்போ தண்ணி கொதிக்குது பாருங்க. இது ஊற வச்சு வடிச்சின அரிசியை இதில் போட்டுடணும். இப்போ அரிசி உடையாமல் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி போட்டு கொதிக்கிறப்பவே குக்கர் மூடிடலாம். இது ஒரு விசில் வரணும். அப்புறமேலே லோ ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் வேக விடணும். இப்போ பிரியாணி செஞ்சது நீங்கள் பார்த்துருக்குவீங்க. இப்போ ருசியான பிரியாணி ரெடி. இந்த பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் ஒரு முறை இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அடுத்த சமையலில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.